Hello guys, welcome back to my channel AGMR. So எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்னைக்கு 2020 வந்துட்டு ஆரம்பமாயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷமான வருஷமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த சேனலுக்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் இந்த வருஷம்ன்றதையும் நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, ஃபுல்ஃபில் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்ம பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி தரப்பில் இருந்துட்டு ரியல்மி 5i இந்த ஒரு புதிய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரியல்மி 5i இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல்மி 5 இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு சின்ன ஒரு டவுன்கிரேடட் வெர்ஷனாக தான் வந்துட்டு இவங்க இதை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்துட்டு முன்ன வந்துட்டு நம்ம ரியல்மி 3 ஒரு டவுன்கிரேடட் வெர்ஷனான ரியல்மி 3i இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ ரியல்மி 5க்கு வந்துட்டு ஒரு டவுன்கிரேடட் வெர்ஷனாக ரியல்மி 5i இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக ரியல்மி 5s வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது ஒரு ஸ்லைட் அப்கிரேடட் வெர்ஷன் ரியல்மி 5க்கு. ஸோ இப்போ வந்துட்டு ரியல்மி 5லேயே வந்துட்டு நம்மளுக்கு 4 வேர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ரியல்மி 5i, ரியல்மி 5, ரியல்மி 5s அண்ட் ரியல்மி 5 ப்ரோன்ற இந்த ஒரு 4 வேர்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. எல்லா ஒரு ப்ரைஸ் ரேஞ்சும் வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரியல்மி 5i வந்துட்டு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வரப்போகுதுன்னு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ இதான் கைஸ் நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ வர ஜனவரி 7 வந்துட்டு இது வந்துட்டு அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த லான்ச்சுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு இதோடைய ப்ரைஸிங் அஃபிஷியலான ப்ரைஸிங்கும் வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ அது மட்டும்தான் இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் அஃபிஷியலாக வெளியே வந்திருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 6.2 இல்லைனா 6.5 இன்ச் HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு IPS டிஸ்பிளே வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 6.26 அந்த மாதிரி தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது ஒரு டவுன்கிரேடட் வெர்ஷன் இருந்தால 6.5ஓடவே கண்டினியூ பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் ஒரு டவுட்டான விஷயம் தான். ஸோ 6.2 இல்லை 6.3க்குள்ளே வந்துட்டு இவங்க டிஸ்பிளே எடுத்துகிட்டு வராங்க HD+ ரெசல்யூஷனோட நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு டவுன்கிரேட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே 5000 mAh பேட்டரியோட தான் இவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி இவங்க 4000 இல்லை 4500 கூட எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி 5000 mAh பேட்டரியோட தான் இவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே இருக்கிற சிப்செட். ஸோ சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கண்டிப்பாக ஒரு டவுன்கிரேடே இல்லை. ஏன்னா கீக் பெஞ்சில் வந்துட்டு இது ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக தெரியுது என்னன்னா இது வந்துட்டு ஸ்னாப்ட்ராகன் 665 அதே ஒரு சிப்செட்டோட தான் வந்துட்டு இதை லான்ச் பண்ண போகிறாங்கன்றது கிளியராக நம்மளுக்கு தெரியுது. ஸோ இங்கே வந்துட்டு ரியல்மி 5க்குனா டவுன்கிரேடான ஒரு சிப்செட் எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. ஸோ ரியல்மி 5s, 5 அண்ட் 5i மூணுத்துலேயுமே வந்துட்டு 665 சிப்செட் தான் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமரா. ஸோ கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ரேர் கேமரா செட்டப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ரெசல்யூஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக வந்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பிரைமரி சென்சர் வந்துட்டு 12 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சரும், அதே நேரத்தில் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் ஆங்கிள் லென்ஸும், ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும், ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாமே தவிர ஆனால் மோஸ்ட்லி இதான் வந்துட்டு இவங்க இந்த ஒரு ரெசல்யூஷன்ஸோடு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் கூட வந்துட்டு இங்கே 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இதில் இருக்க போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு நியாயமான விஷயம் தான். ஸோ அதுலேயும் நம்ம எந்த வகையான ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனும் வந்துட்டு ஆக்சுவலாக வெளியே வந்திருக்கு, அந்த பேக் டிசைன். ஸோ நம்ம 5 அண்ட் 5sல பார்த்தா அந்த ஒரு டைமண்ட் கட் டிசைன் வந்துட்டு இந்த 5iல நம்மளால் பார்க்க முடியாதுன்றது தான் ஒரு உண்மை. ஸோ இந்த ஒரு 5i இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு கிரேடியண்ட்டான ஒரு பேக் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்க முடியும். ஸோ இமேஜஸில் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் பேக் ஃபினிஷ் தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுவுமே வந்துட்டு ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க எடுத்துகிட்டு வராங்கன்றதுனால இதுலேயும் வந்துட்டு நம்ம எந்த வகையான ஒரு குறையும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு எந்தெந்த வேரியன்ட்ஸில் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தான். ஸோ வேரியன்ட்ஸும் வந்துட்டு இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. ஆனால்
4+64GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த வேரியண்ட் வந்துட்டு கீக் பெஞ்சில் வந்துட்டு இது லிஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஒரு வேரியண்ட் கன்ஃபார்ம் அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா 3+32 எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லைனா இவங்க 4+32 எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 3+32 வந்துட்டு அவ்வளோவா காம்படிட்டிவாக இருக்காதுனால அது எடுத்துகிட்டு வரலாம். 4+32 எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைனா 3+32 வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு 4+64 இந்த 2 வேரியண்ட்ஸ் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் இவங்க வந்துட்டு டோட்டலாக 2 வேரியன்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளால் பார்க்க முடியுமானதில் கன்ஃபார்மாக ஒரு விஷயம். ஸோ இதாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் அண்ட் கொஞ்சம் ரூமர்டான ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ கடைசியாக வந்துட்டு இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் எவ்வளோவா இருக்கும்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரஃபாக வந்துட்டு 7,999 ருபீஸ்க்கு வந்துட்டு இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பேஸ் வேரியண்ட் கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக வந்துட்டு இது அமையும். ஸோ 3க்கும் வந்துட்டு 3i இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே தான் வந்துட்டு இங்கேயும் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது வியட்நாமில் வந்துட்டு ஆல்ரெடி இது அஃபிஷியலாக வந்துட்டு சைட்டில் லிஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ப்ரைஸிங் வந்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 13,000 ரூபாய்க்கு வந்துட்டு இங்கே கன்வெர்ட் ஆகுது. ஆனால் சத்தியமாக அந்த ஒரு ப்ரைஸில் வந்துட்டு இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்றதுல நான் 100% ஷுவராக இருக்கேன். ஏன்னா எடுத்துகிட்டு வரவும் முடியாது. 5க்கு ஒரு டவுன்கிரேடு வெர்ஷனை வந்துட்டு 5க்குனா அதிகமான ஒரு ப்ரைஸில் வந்துட்டு இவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அது கரன்சியில் வந்துட்டு அந்த ஒரு கன்வர்ஷனில் வந்து ஒரு அமௌண்ட் தான். அதே தவிர இந்தியாவில் இது வரும்போது கண்டிப்பாக 7,999 தான் வந்துட்டு இது எடுத்துகிட்டு வராங்க. அப்படின்னா அதுக்குன்னா கொஞ்சம் குறைவாக கூட எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு லான்ச் டேட்டில் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு 99% கன்ஃபார்மான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதாங்க இந்த வீடியோவில் ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனால் இந்தியாவில் நீங்கள் இது ஒரு ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுவீங்களா? நான் வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களான்றதும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். So until then, signing off from Sandeep.